இன்றைய நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். பன்னிரண்டு 6/2026 வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதம் 29ஆம் தேதி, நாள் கீழ்நோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 3:08 மணி வரை அஸ்வினி, பின்பு பரணி. இன்றைய விசேஷம் பிரதோஷம். இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிரன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, சிவபெருமான். சூரிய உதயம் காலை 5:52 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. சந்திராஷ்டமம் உத்திரம் ஹஸ்தம். மேஷராசி என்பர்களே, அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும். துணிச்சலான முடிவுகள் எடுப்பீங்க. பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். துர்க்கையம்மன் வழிபாடு வாழ்வில் வளம் சேர்க்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேஷராசி பரணி நட்சத்திரம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அமாவாசை பௌர்ணமி நாட்களில் விரதம் இருப்பது நல்லது. மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். துர்க்கையம்மனை வழிபடுவது நன்மை தரும். ரிஷபராசி என்பர்களே, மன நிறைவு உண்டாகும். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அலுவலகத்தில் சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பதில் வெற்றி கிடைக்கும். சுப காரியங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது. வெளி வட்டாரத்தில் புது பொறுப்புகள் கிடைக்கும். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வீண் விவகாரங்களை தலையிடாமல் இருப்பது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்குவதற்கு நல்ல நேரம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களே, அலுவலகத்தில் கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் செய்து வர உடல் ஆரோக்கியம் மேம்படும். மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வருமானமும் அதிகரிக்கும். எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்து வர நன்மை உண்டாகும். மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி காணலாம். அரசு சார்ந்த விஷயங்களில் சில தாமதங்கள் ஏற்படலாம். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம். வியாபாரத்தில் லாபம் அதிகமா இருக்கும். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி என்பர்கள், எதிரிகளின் தொல்லை நீங்கும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். இழந்ததை திரும்ப பெறுவீர்கள். உறவினர்களின் வருகை இருக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவுகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும்.